السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 134 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 135வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இதனுடைய முழு பலனையும் நாம் அடைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாம் மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் முதல் பாடம் தாயிஃபத்தும் மின் அஹ்காமில் தமீரி, லமீருடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், கண்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது லமீருடைய சட்டங்களை சுருக்கமாக கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். எப்பொழுது முஸ்தத்திர் மறைப்பது, லமீரை மறைப்பது ஃபேலில் அவசியம், எப்பொழுது ஆகும் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக கண்டோம். அதே போல் எப்பொழுது லாஹிரான இஸ்மை வெளியே கொண்டு வருவது ஜாயிஸோ அந்த இடத்தில் நாம் லமீரை மறைப்பதும் வெளியே கொண்டு வருவதும் ஜாயிஸ் என்பது பார்த்தோம். அதே போல எங்கே வெளியே கொண்டு வர முடியாதோ, அந்த நஹ்னு அன போன்ற லமீர்களில் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது அல்லவா. அதே போல எங்கெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாதோ அந்த இடங்களில் எல்லாம் என்ன செய்ய முடியாது, லமீரை கண்டிப்பாக மறைப்பது அவசியம் என்றும், அதே போல சில இடங்களில் கொண்டு வர முடியும், ஆனால் அரபியர்கள் கொண்டு வரவில்லை, அதனால் நாமும் கொண்டு வரக்கூடாது என்று மூன்றாவது வகை. இது 3 வகையும் நாம் பார்த்தோம். ஆகவே இதனுடைய பாடங்களை தான் என்ன செய்ய போகிறோம், பயிற்சிகளை தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். நாம் பாடத்தில் படித்த அந்த 3 வகை, கண்டிப்பாக மறைப்பது, அரபியர்கள் மறைக்கவில்லை அதனால் நாமும் அரபியர்கள் வெளியே கொண்டு வரவில்லை அதனால் நாமும் வெளியே கொண்டு வரக்கூடாது, அதே போல ஜாயிஸாக மறைப்பது என 3 வகையை பார்த்தோம். அதற்கான பயிற்சிகளை இப்பொழுது வாருங்கள் தொடர்ந்து காண்போம். அல்லாஹு தாலா பயிற்சிகளின் மூலம் நமக்கு முழு விளக்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். பயிற்சி 1, ல வை இதா சாகலக்க தாலிக்க, உனக்கு அது ஆகுமானதாக இருந்தால் வை, இஸ்மன் லாஹிரன், வெளிப்படையான இஸ்மை வை, மக்கான லமீரில் முஸ்தத்திரி ஃபில் ஜுமலில் ஆத்தியதி. அப்ப பின்வரும் வாசகங்களிலே என்ன செய், பின்வரும் வாசகங்களிலே முஸ்தத்திரான லமீர் அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கணும், சரியா. போன பாடத்திலே சொன்னோம்ல, மறைந்திருக்கக்கூடிய லமீர், சரியா. பின்வரும் வாசகங்களிலே முஸ்தத்திரான லமீரின் இடத்தில் வெளிப்படையான இஸ்மை வை, இதா சாகலக்க தாலிக்க, உனக்கு அது ஆகுமாக இருந்தால், சரியா. அதாவது வைப்பது ஆகுமாக இருந்தால் வை, சரியா. ஏன்னா எல்லா இடத்துலயும் வெளிப்படையான இஸ்ம வைக்க முடியாதுல்ல, முஸ்தத்திரான லமீர் நம்ம மேல பாடத்துல பார்த்தோம்ல, சில இடங்கள தான் வைக்க முடியும், சரியா. அது அவனுக்கு ஆகுமாக இருந்தால் வை. ஒபையின் நவ் இஸ்திதாரி குல்லி லமீரின், ஒவ்வொரு லமீருடைய மறைவதின் வகையை நீ விளக்கு. அப்போ ஒவ்வொரு இஸ்தித்தார், அதாவது இந்த இஸ்தித்தாரு ஜாயிஸா இல்ல வாஜிபா, கண்டிப்பா மறைக்கணுமா இல்ல மறைக்கலாம் மறைக்காமலும் இருக்கலாமா, நம்ம பாடத்துல பார்த்தோம்ல ஜவாஸா வாஜிபான்னு, அது நம்மளுக்கு விளக்க சொல்றாங்க, சரியா. அதான் சொல்றாங்க ஒவ்வொரு லமீரின் மறைப்பதின் வகையை நீ என்ன செய், விளக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், இது ஒவ்வொன்றையும் லாகிரான இஸ்ம வச்சு எழுதுவோம். அதே போல அவங்க சொன்ன மாதிரி அதோடைய வகையை நாம் விளக்குவோம். முதல்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், அர்த்தம் பார்த்து விடுவோமா. பாருங்க, முதலாவது அன்ஐ மின் நபுர ஃபீமா தரா மின் மஷாஹிதில் கவுனி, பிரபஞ்சம். கவுன்னா என்னது, பிரபஞ்சம். பிரபஞ்சத்தின் காட்சிகள், பிரபஞ்சத்தின் காட்சிகளில் இருந்து எதை காண்பாயோ நீ, எதை காண்பாயோ அந்த ஒன்றிலே பார்வையை நீ என்ன செய், நன்கு பாரு. அன்இம், இன்ஆம் என்பது நன்கு உற்றுப்பார், நன்கு உற்றுப்பார் என்பதற்கு என்ன செய்வாங்க, அன்இம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, சரியா. அதான் சொல்றாங்க பிரபஞ்சத்தின் காட்சிகளில் எதை நீ பார்ப்பாயோ அந்த ஒன்றிலே பார்வை நன்கு நோக்கு, நல்லதா நன்காக ஆக்கு, சரியா. இரண்டாவது பாருங்க, அல் மர்அத்துல் அல் மர்அத்துல் பர்வியது துஷாரிகு ரஜுல ஃபி அமாலிஹி, கிராமத்து பெண், கிராமத்து பெண் ஒரு ஆணுக்கு
துணையாக இருக்கிறாள். ஃபி அமாலிஹி, அந்த ஆணின் வேலைகளிலே அந்த ஆணுக்கு துணையாக இருக்கிறாள். மூணாவது பாருங்க, லி மிஸ்ர, எஜிப்திற்கு இருக்கிறது தாரீஹுன் மக்சூருன், புகழ்பெற்ற பதியப்பட்ட வரலாறு இருக்கிறது. வலஹா, இன்னும் அந்த எகிப்துக்கு இருக்கிறது, என்ன இருக்கிறது? மஜ்துன் கதீமுன், பழமையான பெருமையும் இருக்கிறது. நான்காவது சொல்லுங்க பாருங்க, ஹய்ய அலல் ஃபலாஹி, வெற்றி நோக்கி வாருங்கள். ஐந்தாவது பாருங்க, தஃப்கீரன் ஃபில் அவாகிபி, விளைவுகளை பற்றி நீ சிந்தி. அதாவது ஃபக்கீர் தஃப்கீரன் வரணும். சரியா? அந்த அம்ருக்கு பகரமா தான் அது ஒரு மஸ்தர் வந்திருக்கு. இது பாடத்துல பார்த்தோம்ல, அம்ருக்கு பதிலா மஸ்தர் வரும்னு. அதான் அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும்? விளைவுகளிலே நீ சிந்தி, அம்ராதான் அர்த்தம் வைக்கணும். சரியா? ஆறாவது பாருங்க, உஹிப்புல் ஃபத, அந்த வாலிபனை நான் விரும்புகிறேன். சரியா? எப்படிப்பட்ட வாலிபன்? முஹத்தபன் முதீஅன், வழிபடக்கூடிய, ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாலிபனை நான் விரும்புகிறேன். ஏழாவது பாருங்க, லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எதை கொண்டு அறிவு உனக்கு இல்லையோ, எதை கொண்ட கல்வி உனக்கு இல்லையோ அந்த ஒன்றில் நீ என்ன செய்யாதே? லா தக்ஃபு, பின்பற்றாதே. சரியா? உனக்கு தெரியாத விஷயத்தை நீ என்ன செய்யாத? பின்பற்றாதேன்னு அர்த்தம். சரியா? நீ செய்யாதே அப்படின்னு அர்த்தம். எட்டாவது பாருங்க, துஅதிமு, நீ மதிப்பளிக்கிறாய், மை யுஅதிமு நஃப்ஸஹு, தனக்கு யார் மதிப்பளிக்கிறாரோ அவருக்கு நீ மதிப்பளிக்கிறாய். ஒன்பதாவது பாருங்க, அல் பர்து இஷ்தத்து லைலன், குளிர் இரவில் கடுமையாகும். பத்தாவது, பிக்சலில் காதிரி ஆகிபதன், ஏமாற்றுபவனுக்கு முடிவால் மிகவும் கெட்டதாகிவிட்டது. இப்ப இதெல்லாம் பாருங்க, இதுல எந்தெந்த ஃபேல்களுக்கு எல்லாம் லமீர் உள்ள இருக்கோ அதை வெளியே கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். சரியா? வெளியே கொண்டு வரது ஜவாஸா என்னன்னு சொல்லி விளக்கணும். ஓகேவா? நம்ம அர்த்தம் வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம என்ன செய்வோம், பாடத்திற்கூட நம்ம பாடத்திற்கான விஷயம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? முன்னாடி ஃபர்ஸ்ட் இது தானே, என்ன சொன்னாங்க? மின் நபுர ஃபீமா தரா மின் மஷாஹிதில் கவுன். அப்ப இங்க தரா, நீ, அந்த அந்த என்ன செய்ய முடியாது? லாஹிரானிஸ்மா கொண்டு வர முடியாதுல்ல, அதனால வெளியே கொண்டு வர முடியாது. லா யசிஹு அன் யஹில்லல் இஸ்மு பாஹிரு மஹல்லஹு, வெளிப்படையான இஸ்மு அந்த லமீருடைய இடத்தில் இறங்குவது சரியாகாது. சரியா? அந்த, அன, அதே போல நஹ்னு, இந்த லமீருக்கெல்லாம் லாஹிரானி இருக்கோம்ல, அதான் சொல்றேன். அதனால சரியாகாது, அதனால வெளியே கொண்டு வர முடியாது. ஆனா கொண்டு வரல. அப்ப இதோடைய வகை என்ன? வாஜிபுல் இஸ்திசார், லமீரை மறைப்பது அவசியமாக இருக்கும். சரியா? இப்போ அவசியமா ஆகுமான்னு கேட்டாங்களா, ஜாயிஸா வாஜிபான்னு. அப்ப இது இஸ்தித்தார் என்பது வாஜிபாகும், மறைப்பது வாஜிபாகும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது, அல் மர்அத்துல் குரவியத்து துஷாரிக்கு ரஜுல ஃபி அமாலிஹின்னாங்கல்ல, இங்க துஷாரிக்கு என்பது வெளியே கொண்டு வர முடியும். இங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா இதோடைய லமீர் ஹிய, துஷாரிக்கோடைய லமீர் என்னது? ஹிய. அப்ப ஹியவுக்கு வெளியே கொண்டு வர முடியும். பாருங்க, துஷாரிக்குல் மர்அத்துல் குரவியத்து அர் ரஜுல ஃபி அமாலிஹி. சரியா? ஒண்ணு அதே அர்த்தம் தான். இங்க என்னது? லமீராக வந்திருக்கிறது, இங்க ஃபாயிலு வெளியே வந்திருக்கிறது. சரியா? இதுதான் இங்க ஃபாயிலு. அதான் சொல்றாங்க, கிராமவாசி பெண் மனிதனுக்கு, ஆணுக்கு, அந்த ஆணின் வேலைகளிலே என்ன செய்வாள்? கூட்டாகுவாள். அதே அர்த்தம்தான் என்ன செய்கிறோம்? வெளியே கொண்டு வருகிறோம். சரியா? அப்ப ஜாஇசுல் இஸ்திதார், மறைப்பது ஆகுமானதா இருக்கிறது. அப்ப வெளியும் கொண்டு வரலாம், உள்ளே வைக்கலாம். ஏன்னா அலமீர் என்னது? ஹியா தானே. அடுத்து பாருங்க, லி மிஸ்ர தாரீஹுன் மஅசூருன் வலஹா மஜ்துன் கதீமுன். சரியா? இதுக்கு பாருங்க, மஅசூருன் தாரீஹு மிஸ்ர அகதீமுன் மஜ்து மிஸ்ர. அப்ப இது வெளியே கொண்டு வர முடியுமா? முடியும். ஏன்னா மசூர் இருக்குல்ல, மசூருக்கு நம்ம மேலேயே பார்த்தோம், இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃஊல், இதுவெல்லாம் சிஃபத்துல் முஷப்பஹா, இதற்கெல்லாம் லமீரை என்ன செய்யலாம்? வெளியே கொண்டு வரலாம்னு படிச்சிருக்கோம். அதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க? கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வாசகத்தை எப்படி? கேள்வியின் வாசகத்துல கொண்டு வந்திருக்காங்க.
சரியா? அதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. என்னது? எகிப்தின் வரலாறு புகழ் பெற்றதாக இருக்கிறதா? கதீமுன் மஜ்து மிஸ்ர, எகிப்தின் கண்ணியம் பெருமை பழமையானதாக இருக்கிறதா? அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, மசூரோனுடைய அந்த லமீரு வெளியே வந்திருக்கு. இங்க மசூனுடைய லமீரு உள்ளுக்குள்ள வந்திருக்கு, மிஸ்ர பார்த்து மீளுது. ஓகேவா? அதே போல கதீம், சரியா? தாரீஹுன் மசூருன் தானே. அப்ப தாரீஹுன் மசூருன், சரியா? அப்ப இந்த மசூருடைய லமீரு தாரீக பார்த்து மீள்கிறது. ஓகேவா? இங்க கதீம் அதோடைய லமீர் மஜித பார்த்து மீள்கிறது. அப்ப லமீர் உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த லமீர் இதை பார்த்து மீள்கிறது. மசூர் லமீர் உள்ள இருக்கு, அந்த லமீர் தாரீக பார்த்து மீள்கிறது. ஆனா இங்க பாருங்க, மசூருக்குள்ள லமீர் இல்ல, அந்த லமீர் தாரீக் வெளியே வந்துருச்சு. கதீம் என்பது வெளியே வந்துருச்சு. நான் சொல்லியிருக்கோம் என்னது, முன்னாடி போயிருச்சுன்னா லமீர் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். அது அந்த லமீர் முன்னாடி பார்த்து மீளுதுதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், சரியா? அதே பின்னாடி வந்துருச்சுன்னா என்னது, பின்னாடி இருக்குன்னு சொல்லணும். அதான் பின்னாடி வந்திருக்கு. ஓகேவா? அப்ப ஜாயில் இஸ்ஸுல் இஸ்திதார், மறைப்பது ஆகுமனதா இருக்கிறது. ஹைய அலல் ஃபலாஹ். அப்ப இது பாருங்க, அம்ருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய இஸ்மு ஃபேல் இது ஹையன்றது. மேல பார்த்தோம்ல, லா யசிஹு அன் யஹில்லல் இஸ்மு ظاهر மஹல்லஹு. வெளிப்படையான இஸ்மு அந்த லமீருடைய இடத்தில் இறங்குவது சரியாகாது. ஆமா, மேல பார்த்தோம்ல, அம்ருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்மு ஃபேலாக இருந்தால் அதிலே லமீரை வெளியே கொண்டு வர்றது கூடாதுன்னு படிச்சோம். அதே போலதான் இங்கேயும் வெளியே கொண்டு வர முடியாது, சரியாகாது, சரியா? ஏன்னா இது லமீர் என்னது, வாரு, வாருங்கள்னு அஹ், எதிரில உள்ளவங்கள பார்த்து சொல்றது. அப்ப எதிரில உள்ள பார்த்து சொன்னோன்னா அப்ப என்னது, அன நஹ்னு அந்த அந்தும், இது எல்லாமே என்னதுதான், வெளியே லாஹிரான இஸ்மா கொண்டு வர முடியாதுன்னு படிச்சோம்ல. அதனால வாஜிபுல் இஸ்திதார், மறைப்பது அவசியமாகும். இப்ப வெளியே என்ன செய்ய முடியாது, வெளியவே வராது. அதான் அதுக்கு என்ன செய்யல, இங்க வாசகமே கொண்டு வரல. அடுத்து பாருங்க, தஃப்கீரன் ஃபில் அவாகிபி. அப்ப இங்க ஃபக்கீர் என்ற அந்த லமீருக்கு அம்ருக்கு பகரமாக மஸ்தர் வரும். அதே போல இங்க வந்திருக்கிறது. இந்த இடத்தையும் நம்ம மேலேயே படிச்சிட்டோம். என்னது, ஃபக்கிர் என்ற ஒரு ஃபேலுக்கு பகரமாக அதோடைய மஸ்தர் வந்து விட்டால், அம்ருடைய ஃபேலுக்கு பகரமாக மஸ்தர் வந்தால் அதற்கு என்ன செய்ய முடியாது, வெளியே அஸ்முல்லாஹிர் கொண்டு வர முடியாது. காரணம் இதுக்கும் என்னதான் லமீர் அந்த, அதுக்குதான் பகரமா வரும், சரியா? இப்ப அந்த நஹ்னு அன, அது நேரடியா வந்தாலும் சரி, இந்த மாதிரி மறைமுகமா நாயிபா வந்தாலும் சரி, வெளியே கொண்டு வர முடியாது படிச்சோம்ல. நான் யசிஹு அன் யஹில்லல் இஸ்மு ல்லாஹிரு மஹல்லஹு. லமீருடைய இடத்தில் வெளிப்படையான இஸ்மு இறங்குவது சரியாகாது. வாஜிபுல் இஸ்திதார், மறைப்பது அவசியமாகும். பாருங்க, உஹிப்புல் ஃபதா முஹத்தபன் முத்தியான் படிச்சோம்ல. உஹிப்பு நான் விரும்புகிறேன். அப்ப பாருங்க, லமீர் என்னது, அன. அனவுடைய லாஹிரான இஸ்மு வெளியே கொண்டு வர முடியாது. சரி, அன நஹ்னு அந்த, சரியா? அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும், வாஜிபுல் இஸ்திதார், மறைப்பது கட்டாயமாகும், சரியா? லா யசிஹு அன் யஹில்லல் இஸ்மு ظاهر மஹல்லஹு. லமீருடைய இடத்தில் வெளிப்படையான இஸ்மு இறங்குவது சரியாகாது. அப்ப என்ன சட்டம், வாஜிபுல் இஸ்திதாரி என்னது, உஹிப்பு, உஹிப்புவிலே மறைப்பது என்னது, கட்டாயமாகும். லமீரை மறைப்பது, சரியா? வெறும் இஸ்திதார் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முஹத்தபன் முத்திஅன். இதே பிரிச்சுட்டாங்க. முஹத்தபன் இருக்குல்ல, இது இஸ்மு மஃஊல். ஓகேவா? அதே போல முத்திஅன் வழிபடக்கூடியவன் சொன்னோம்ல, இது இஸ்மு ஃபாயில், சரியா? அப்ப இஸ்மு மஃஊல், இதோடைய லமீரு ஹுவ, அந்த ஹுவ ஃபத்தாவை பார்த்து மீள்கிறது. முத்திஅன், இதோடைய லமீரு ஹுவ, அதுவும் ஃபத்தாவை பார்த்து மீள்கிறது. அப்ப இஸ்மு மஃஊல் இஸ்மு ஃபாயில் சிஃபத்துல் முஷப்பஹாவிற்கு வெளியே கொண்டு வர முடியும், நம்ம பாடத்துல படிச்சோம். அதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அமுஹத்தபுனில் ஃபத்தா, அந்த வாலிபன் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவனா. ஆஹ் ஜாயிசுல் இஸ்திதார் ஃபி முஹத்தபன், முஹத்தபனிலே மறைப்பது ஆகுமானதா இருக்கிறது. அமுத்தீஉனில் ஃபத்தா, அந்த வாலிபன் வழிபடக்கூடியவனா. ஜாயிசுல் இஸ்திதாரு ஃபி முத்தீஅன், முத்தீஅனிலே மறைப்பது ஆகுமானதா இருக்கும். ஏன்னா இதோடைய லமீர் ரெண்டுமே ஹுவ. இதோட லமீர்கள் என்னது, ஹுவ. அந்த ஹுவ ஃபத்தாவை பத்தி மில்கிறது. என்ன கிடையாது, அன கிடையாது. அன நஹ்னு அந்த கிடையாதுல, இது ஹுவ. இப்ப ஹுவாவாக இருக்கும் பொழுது ஆஹ் அந்த ஹுவ ஃபத்தாவை பார்த்து மில்கிறது. அந்த ஃபத்தாவை பின்னாடி கொண்டு வரலாம். அதான் இங்க கொண்டு வந்து எழுதியிருக்காங்க, சரியா? அதோடைய இதை எடுத்து வெளியே எழுதியிருக்காங்க.
அடுத்து பாருங்க, லா தக்லிஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் அப்படின்னு பார்த்தோமா, இது அந்த நீ செய்யாதேன்னு தானே படிச்சோம். சரியா? உனக்கு தெரியாததை நீ என்ன செய்யாத, பண்ணாதன்னு படிச்சோம்ல, பின்பற்றாதன்னு. அதான் இங்க. அப்ப நீ தான் அந்த வந்துருச்சு லமீரு. அப்ப லமீர் வெளியே என்ன செய்ய முடியாது, லாஹிரான இஸ்ம கொண்டு வர முடியாது அந்த இடத்துல, லமீருடைய இடத்துல. அதான் சொல்றாங்க, லா யஸிஹு அன் யஹில்லல் இஸ்மு லாஹிரு மஹல்லஹு. லமீருடைய இடத்தில் வெளிப்படையான இஸ்மு இறங்குவது சரியாகாது. இப்ப என்னது, வாஜிபுல் இஸ்திதார் மறைப்பது கடமையாகும். சரியா? அடுத்து பாருங்க, இங்க துஅதிமு மன் யுஅதிமு நஃப்ஸஹு படிச்சோம்ல. இப்ப துஅதிமு என்பது என்ன லமீரு, அந்த நீ படுத்துகிறாய். தன்னை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவரை நீ என்ன செய்கிறாய், கண்ணியப்படுத்துகிறாய். அப்படிதானே? இப்ப துஅதிமுக்கு நீ அப்படின்னு அந்த லமீர் வருது. அப்ப என்ன செய்ய முடியாது, லாஹிரான இஸ்மா வெளியே கொண்டு வர முடியாதுல்ல. அதனால லா யஸிஹு அன் யஹில்லல் இஸ்மு ஸாஹிரு மஹல்லஹு. அந்த லமீருடைய இடத்தில் வெளிப்படையான இஸ்மு இறங்குவது சரியாகாது. சரி, அந்த இடத்தில் இது கொண்டு வருவது இறங்குவது என்பது என்னவாகாது, சரியாகாது. அப்ப என்ன சட்டம், வாஜிபுல் இஸ்திதாரி ஃபி துஅதிமூலே மறைப்பது கடமையாகும். ஆனா இங்க பாருங்க, யுஅதிமு இருக்கா, இது லமீர் ஹுவ. அந்த ஹுவ மௌசூல்ல, மண் மௌசூல் தானே, அதை பார்த்து மீறுகிறது. அப்ப ஹுவவா இருந்தா என்ன செய்யலாம், வெளியே கொண்டு வரலாம்ல. அதை கொண்டு வந்து வேற ஒரு வாசகம் சொல்லியிருக்காங்க பாருங்க, யுஅதிமு முஹம்மதுன் நஃப்ஸஹு. முஹம்மத் தன்னையே என்ன செய்கிறான், மதிக்கிறான், தன்னை மதிக்கிறான். சரியா? அப்ப இங்க வெளியே கொண்டு வந்தோமா, இதோடைய ஃபாயில் என்னது, வெளியே வந்துருச்சுல, லமீர்ல இல்லல. ஓகேவா? அப்ப இது ஜாயிசுல் இஸ்திதார் ஃபி யுஅதிமு, யுஅதிமில மறைப்பது ஆகுமானதா இருக்கிறது. கட்டாயம் மறைக்கணும்னு இல்ல, வெளியவும் கொண்டு வரலாம். இங்க மறைச்சு கொண்டு வந்திருக்காங்க, இங்க வெளியே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அல் பருது யஸ்தத்து லைலன். அப்ப இதுல குளிர் இரவில் அதிகமாகும், கடுமையாகும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த இஸ்தது ஃபாயில் ஹுவ லமீர் உள்ள மறைஞ்சிருக்கு. ஹுவ லமீர்னாவே என்ன செய்யலாம், நம்ம வெளியே கொண்டு வரலாம். இந்த ஹுவ பருதை பார்த்து மீள்கிறது, அது அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க பாருங்க, இஸ்தத்துல் பருது. இங்க ஃபேலு ஃபாயில் வெளியே வந்துருச்சா, லமீராயில வெளியே வந்துருச்சு. சரியா? அப்ப என்னது, ஜாயிசுல் இஸ்திதார் மறைப்பது ஆகுமானதா இருக்கும். இது அதை அடுத்து வந்தா குளிர் கடுமையானதா இருக்கிறது. விக்சலில் காதிரி ஆகிபதன். நிஅம படிச்சோம்ல, ஃபேலு தம்மு. இது வெளியே கொண்டு வரலாம், லமீர் ஹுவ தான். ஆனா அரபியர்கள் என்ன செஞ்சது இல்ல, ஹுவன்றத வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஃபேலு தான் மதுஹ தம்மு நிஅம பிஸ்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, லமீர் ஹுவ தான். இருந்தாலும் அரபியர்கள் வெளியே கொண்டு வந்து பயன்படுத்தல. அதனால நம்மளும் என்ன செய்யக்கூடாது, வெளியே கொண்டு வரக்கூடாது. அதனால மறைப்பது வாஜிபு. சரி, அதனால லா யசிஹு லா யசிஹு ஹில்லல் இஸ்மு ظاهر மஹல்லஹு. அந்த வெளிப்படையான இஸ்மு லமீருடைய இடத்தில் இறங்குவது சரியாகாது. ஏன், அரபியர்கள் அது இறக்கல. இது என்னது, ஹுவ தானே, இறங்கலாமான்னு கேட்டா அரபியர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதனால நம்மளும் செய்யக்கூடாது. அதனால வாஜிபுல் இஸ்திதார் மறைப்பது கடமையாகும். சரியா? முதல் பயிற்சி முழுசா முடிச்சாச்சா? வாருங்கள் இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை காண்போம். இரண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க, ஹவ்விரில் ஜுமல் அல் ஃபஅலியத்தல் ஆத்தியத்த. பின்வரும் ஃபஅலியான வாசகங்களை திருப்பு. இலா ஜுமலின் இஸ்மியத்தின், ஜும்லா இஸ்மியாக்களாக திருப்பு. பின்வரும் ஜும்லா ஃபஅலியாக்களை ஜும்லா இஸ்மியாக்களின் பக்கம் திருப்பு. பின்னால ஜும்லா ஃபேலியா. ஜும்லா ஃபேலியான ஒரு வாசகம் ஃபேலை கொண்டு ஆரம்பித்தா ஜும்லா ஃபேலியா. ஜும்லா இஸ்மியான ஒரு வாசகம் இஸ்மியை கொண்டு ஆரம்பித்தா ஜும்லா இஸ்மியா. பின்னாடி வந்திருக்கிறதுலாம் ஜும்லா ஃபேலியா. சரியா? ஃபேல வச்சு ஆரம்பிக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், ஜும்லா இஸ்மியாவாக திருப்பணுமா. சும்மா பிறகு பையின் நௌஐ இஸ்திதாரி குல்லி லமீரின் பிஹா. இன்னும் ஒவ்வொரு லமீரோடைய மறைப்பதின் வகையை நீ விளக்கு. ஒவ்வொன்றும் மறைந்திருக்கிறது அல்லவா, அந்த மறைந்ததின் வகையை, மறைந்திருப்பது என்னது, ஆகுமானதா வாஜிபான்ற அந்த வகையை நீ என்ன செய், விளக்கு. பிஹா, அந்த வாசகங்களை கொண்டுள்ள ஒவ்வொரு லமீரின் மறைந்திருப்பதின் வகையை நீ என்ன செய், விளக்கு. சரியா? நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டுமே என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திருப்புறோம், அதுக்கப்புறமா அதாவது ஜும்லா ஃபேலியாக்களை ஜும்லா இஸ்மியாக்களை திருப்புறோம். அதுக்கப்புறமா அதோடைய வகைகளை, லமீருடைய வகைகளை என்ன செய்ய போறோம், விளக்க போறோம். மொத்தம் 4 தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய அர்த்தத்தை இங்க பாத்துருவோமா. என்ன சொல்றாங்க, ஒண்ணு, எக்ஸுரு துபாபு
ஃபில் மவாத்தினில் கதிரதி. அசுத்தமான இடங்களிலே துபாப் ஈக்கள் அதிகமாகும். இரண்டாவது பாருங்க, தூகரியக்குல் மர்அத்துல் ஜாஹிலத்து ஃபி ஜீனதி. அதாவது அறிவில்லாத பெண், அல் மர்அத்துல் ஜாஹிலா அறிவில்லாத பெண் அலங்காரத்திலே தூகரிக்கு என்ன செய்வாள்? மூழ்குவாள். சரியா? அடுத்து பார்ப்போமா? மூணாவது, யசூனுல் கரீமு ஷரஃபஹு சங்கையானவர் கண்ணியமானவர் பாதுகாப்பார், ஷரஃபஹு அவருடைய மானத்தை கண்ணியத்தை பாதுகாப்பார், வயசூனுல் ஜாஹிலு மாலஹு முட்டாள் அவனுடைய செல்வத்தை பாதுகாப்பான். நாலாவது பாருங்க, என்னது, துஅரஃபு மவாஹிபுர் ரஜுலி பி ஹுஸ்னி இஹ்தியாரிஹி. அப்ப ஒரு மனிதன் ஒரு மனிதனின் திறமைகள் அறியப்படும். பிஹுஸ்னி இஹ்தியாரிஹி அவன் தேர்வை அழகிய தேர்வு, அவன் தேர்வின் அழகை கொண்டுனா அவன் அழகிய தேர்வை கொண்டு ஒரு மனிதனுடைய திறமைகள் என்ன செய்யப்படும்? அறியப்படும். சரியா? மவாஹிப் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட, வகுப்பு என்றால் ஹிபத்தாக வரக்கூடிய அவனுக்கு கிடைத்த அந்த பரிசுகள். அதான் என்னது? திறமைகள். ஒவ்வொன்றுக்கும் அவனுடைய திறமைகள் தானே பரிசுகள். அதான் என்னது? மவாஹிப் என்பார்கள் திறமைகளுக்கு அரபியில். சரியா? அப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சு. பாருங்க, ஜும்லா இஸ்மியாவா இப்ப மாத்தி பார்ப்போமா? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதோடைய மாத்தி. இப்ப இத அர்த்தம் பார்த்தாச்சு. பாருங்க, இப்ப மாத்தி இங்க கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் ஃபேல வச்சு ஆரம்பிச்சா ஜும்லா ஃபேலியா. இப்ப நம்ம இஸ்ம வச்சு ஆரம்பிக்கணும். இங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அத்துபாபு கசீருன் ஃபில் மவாத்தினில் கதிரதி. சரியா? அப்ப அழுக்கான இடங்களிலே ஈக்கள் ஆகிறது, அழுக்கான இடங்களிலே அதிகமாக இருக்கும். அப்ப இங்க மறைப்பது ஆகுமானதா இல்ல வாஜிபான்னு பார்த்தோன்னா, இது எக்ஸுருவோடைய லமீரு துபாப் வெளியே வந்திருக்கு இங்க, அப்படிதானே? அப்ப இது என்னது? மறைக்கல தானே? அப்ப ஆகுமானது தானே? ஆகுமானதுனால தான் மறைக்காம வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதை மறைச்சோம்னா ஹுவான் தான் வரும் லமீர். சரியா? இப்ப ஹுவாக்கு நம்ம மேல பாடத்திலே பார்த்தோம், ஹுவாவா இருந்தா ஆகுமானதா தான் மறைப்பது. அடுத்து பாருங்க, ரெண்டாவது இது படிச்சோம்ல, இது என்ன செய்யறோம்? ஜும்லா இஸ்மியாவா அல் மர்அத்துல் ஜாஹிலத்து. இங்க இருக்கா? அல் மர்அத்துல் ஜாஹிலத்து முகரகத்துன் ஃபி ஸீனதி. ஒரு அறிவற்ற பெண் அலங்காரத்திலே மூழ்கி கிடக்கிறாள், மூழ்கப்படு மூழ்கப்பட்டவளாக இருக்கிறாள். அதுலேதான் என்ன செய்யறவ கிடக்கிறான்னு அர்த்தம். சரியா? இப்ப இங்க என்னதான் ஹியவை பார்த்து நான் இருப்பதனால் துகுரிக்கு என்பதற்குள் என்னது? நாம் என்ன செய்தால் லமீரை கொண்டு போனோமே என்னால் அந்த லமீர் என்னவாக இருக்கும்? ஹிய என்றுதான் இருக்கும். மேல ஹுவ, இங்க ஹிய. அதனாலே ஹுவ ஹியக்கு உள்ளவும் கொண்டு வரலாம், வெளியவும் கொண்டு வரலாம், இஸ்முல் ஆஹிராவும் கொண்டு வரலாம். அதனாலதான் இங்க இஸ்முல் ஆஹிராக வெளியே வந்திருக்கிறது. அதனால இசுல் இஸ்திதார் மறைவது, லமீர் மறைவது என்பது ஆகுமானது. அதனால்தான் இங்க மறைவாக இல்லாமல் வெளியே வந்திருக்கிறது லமீர் இஸ்முல் ஆஹிராக. கரீமு ஷரஃபஹு அதற்கு ஜும்லா இஸ்மியா பாருங்க, எல்லாம் பாத்தீங்களா? இஸ்ம கொண்டு ஆரம்பிக்கிறோம். அத்துபாபு அல் மர்அத்து அல் கரீமு. அல் கரீமு சாயினுன் நப்சஹு சங்கையானவன் தன்னை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறான். ஜாஹிலு சாயினுன் மாலஹு. சரியா? இன்னும் முட்டாள் தன் செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன் நப்சை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன் மானத்தை என்ன செய்கிறான்? தன் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவரான் இருக்கிறான் அர்த்தம். சரியா? ஜாயிசுல் இஸ்திதார் மறைப்பது ஆகுமானது. ஏன்னா யசூனுடைய ஃபாயில் வெளியே வந்திருக்கிறது அல்லவா, இது மறைச்சு உள்ளே கொண்டு வரலாம். சரியா? என்ன செய்யலாம்? ஹுவா தானே? அதனால மறைந்தால், உள்ளே மறைந்தால் ஹுவா இருக்கும். ஆகவே அதை வெளியே கொண்டு வரலாம். அதான் வெளியே கொண்டு வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்து துஅரஃபு மவாஹிபு ரஜுலின் படிச்சோம்னா பி ஹுஸ்னி இஃப்தியாரிஹின்னு. அதுவே பாருங்க, இஸ்ம வச்சு ஆரம்பிக்கணும். மவாஹிபு ரஜுலி மஅரூஃபத்துன் பி ஹுஸ்னி இஃப்தியாரிஹி ஒரு மனிதனின் திறமைகள் அவன் அழகிய தேர்வின் அழகை கொண்டு அறியப்படக்கூடியவனாக இருக்கிறது. ஜாயிசுல் இஸ்லாம் மறைப்பது ஆகுமானதா இருக்கிறது. ஏன்னா இதோடைய மவாஹிபு
வெளியே தானே வந்திருக்கீங்க. மவாஹிப் என்பது ஹிய. சரியா? அந்த ஹிய என்பது மறைத்தால் என்ன வரும்? ஹிய என்பது வரும். சரியா? அப்ப ஹிய ஹுவ இது ரெண்டுக்குமே என்னதான், உள்ளே கொண்டு வரலாம் வெளியே கொண்டு வரலாம். அதனாலதான் ஜாயிசுல் இஸ்தார் மறைப்பது, மறைவது லமீர் மறைவது என்பது ஆகுமானதா இருக்கும் நாலுமே. சரியா? ஏன்னா நாலுமே பார்த்தோம் ஹுவ ஹியன் தான் இருக்குது லமீர். சரியா? ஆகவே இந்த ரெண்டு பயிற்சி நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை நாம் தெளிவாக காண்போம். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.